ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மீரா கதிரவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹபிபி படம் எப்போ இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது கஸ்தூரி ராஜா, மாளவிகா மனோஜ் போன்றோர் நடித்திருக்காங்க. சிஎஸ் சாம் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மகேஷ் அப்படிங்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹபிபி படத்தின் கதை அப்படிங்கும்போது படம் துவங்குறது வந்து 1980 தொடங்குது. கஸ்தூரி ராஜா 3 தலைமுறையாக அவர் வசிக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து அவர் வந்து வசிச்சிட்டு இருக்காரு. 3 தலைமுறையாக அவங்க வந்து தறி ஓட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஊர் பக்கமே எல்லாமே தறி ஓட்டி தான் பொழப்புங்கிறது நடக்கிறாங்க. ஈவன் ஒரு புது குழந்தை பிறந்தா கூட அந்த தறியோட சத்தம் தான் அவங்களுக்கு தாலாட்டாக இருக்குது. அப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா, இவரது வந்து ஒரு அழகான குடும்பம். இவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. எல்லாமே அந்த நெசவு நெஞ்சு தான் பொழப்பு நடத்துகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்தூரி ராஜா வந்து ஒரு நேர்மையான ஆள், வைராக்கியமான ஆள். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஊர்லேயே தான் அவர் வாழ்ந்து அந்த ஊர்லேயே தான் அவரோட மறைவு வரைக்கும் இருக்கணுங்கிறதுல வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. தறியோட தொழில் வந்து அதாவது முடங்க துவங்க நேரத்தில் இவரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் போய், அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறாரு. அப்படி இருக்க இவர் வந்து நிறைய பேர் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த தொழிலை காலம் ஓட ஓட இந்த தொழிலை விட்டுருங்க, இந்த தொழில் வந்து பெரிய லாபகரமாக இல்லைனாலும் அவர் வந்து வைராக்கியமாக அந்த இதில் இருக்கார். அதே சமயம் அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குமே வந்து இவங்க அப்பாவை பார்த்துட்டு அந்த ஊர்லேயே தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த ஊர்லேருந்து போய் ஃபாரினில் வந்து போய் வேலை செய்கிறாங்க. ஒரு விடுமுறையில் வரும்போது, அதாவது வாழ்க்கையை தொலைச்சிட்டு பணத்துக்கு ஓடுறாங்கங்கிற எண்ணத்தில் அந்த பையனும் இருக்கான். அதே சமயம் அவனுக்கும் ஒரு காதல் வருது. அந்த காதலை விட்டும் தன்னோட ஊரை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கான். அப்படி இருக்க கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா வந்து வைராக்கியமாக அந்த ஊரில் அந்த தொழிலே இருக்கணும்னு நினைக்கிறவருக்கு கால மாற்றங்கள் அவர் வாழ்க்கையை எங்கெங்கே எடுத்துகிட்டு போச்சு. அதே மாதிரி அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் போய் வேலை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம். காரணம் காதலும், அவனுக்கு ஒரு காதலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருக்கான். அப்படி இருக்க இவங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சு, இவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் கால ஓட்டத்தில் கால மாற்றத்தில் மாறுச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறதான் ஹபிபி. இப்போது படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடித்த நடிகர்கள் கஸ்தூரி ராஜா நல்ல எமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றபடி மாளவிகா மோகனாக இருக்கலாம், ஈஷாவாக இருக்கலாம், படத்தில் நடித்த எல்லாருமே அந்த கதாபாத்திரங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு இஸ்லாமோட, அதாவது அவங்களோட ஒரு வாழ்வியலை பேசுகிற படங்கும்போது அந்த கேரக்டரை உள்வாங்கி எல்லாருமே ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய படத்துக்கு என்ன இசை தேவையோ அதை வந்து சாம் வந்து சாங்ஸ்லேயும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயும் சரி நீட்டாக கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபியும் வெல்லாக தான் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அன்றாடம் சில இஸ்லாம் மதத்தில் அந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று அந்த விடுமுறையில் வருவாங்க. அந்த விடுமுறையில் அதாவது தன் ஊரை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், அவங்க அங்கே வந்துட்டு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், இங்கேருந்து போகும்போது அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறது, அதை வந்து நல்லா எமோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் நடக்கிற ஒரு விஷயங்கிறதுனால இந்த மாதிரி, அதாவது குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு ஃபாரினுக்கு போனவங்களுக்கு இருக்கிற எமோஷன் இந்த படத்தில் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்களோட வாழ்வியல் முறையை சொன்ன விதமாக இருக்கலாம், படத்தோட யதார்த்தம், இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்குது. அப்போ இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா ஹபிபி வந்து இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, முதல்லையே இது வந்து ஒரு வாழ்வியலை பேசுகிற படம் அப்படிங்கும்போது எத்தனை பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, யதார்த்தமான நகர்வு அப்படின்னு சொல்லும்போதே அது நிறைய பேர்த்த கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். அது கவராதுன்னு சொல்ல, கவர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி அதாவது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அது ஒரு பர்ட்டிகுலர் செட் வந்து அந்த லைஃப்பில் அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தான் நல்ல அந்த எமோஷ்னல் கனெக்ட் கிடைக்கும். ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து பெரிய அந்த அந்த எமோஷனை நமக்கு வந்து கடத்தலை. இதெல்லாம் தாண்டி ஹபிபி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா தான் இருக்கக்கூடிய கிராமத்தில் 3 தலைமுறையாக தறி வியாபாரம் செஞ்சு தறி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்க கால மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் கருதி
கருதி அவங்க வீட்டில் அவர் தம்பியே வந்து வெளிநாடு செல்லும் சூழ்நிலை வருது. அப்படி இருக்க அதாவது கால நகர்வில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வைராக்கியத்தில் அவரால் வாழ முடிஞ்சிச்சா இல்லையா, அடுத்த தலைமுறைகள் இவரோட அந்த வைராக்கியத்தன்மையை அவங்க வீட்லேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வர்றவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லை வேறு பாதையில் பயணிச்சாங்களா அப்படிங்கிறத வந்து ஹபீபி படத்தில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் முறையை கலந்து அதே சமயம் வந்து யதார்த்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு தன் ஊரை விட்டு போய் அதனால் அனுபவிக்கக்கூடிய, அதாவது அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு பணத்துக்காக ஓடுறவங்க, அந்த மாதிரி லைஃப்பில் கோ த்ரூ பண்ணவங்களுக்கு இந்த படங்கிறது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு யதார்த்தமான படம், ஒரு இஸ்லாமியர்களோட இன்னொரு பக்கம், அதாவது அவங்களோட வாழ்வியல் முறையில் இன்னொரு பக்கம் அவங்களோட கஷ்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களையும் பேசியிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னும் கொஞ்சம், அதாவது நமக்கு அந்த உணர்வை கடத்துகிற அளவுக்கு செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் பெரிதாகவே இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சென்சார் சர்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, வன்முறை காட்சிகளும் இல்லை. இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.